வெல்கம் டு Ultramind. இந்த வீடியோவில் புதுசாக இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்க ஒரு பிகினருக்கும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கும் யூஸ் ஆகிற சின்ன சின்ன சென்டென்ஸை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம வீட்டில் பசங்க ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ கிளம்புறதுக்கு லேட் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா அப்போ சொல்லுவோம் இல்லையா, உனக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆகிட்டே இருக்குது, சீக்கிரம் கிளம்பு, இல்லை சீக்கிரமாக கிளம்பு, காலேஜுக்கு லேட் ஆகிட்டுருக்கு, அந்த மாதிரிலாம். இந்த உனக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறத யூ ஆர் கெட்டிங் லேட் ஃபார் ஸ்கூல், யூ ஆர் கெட்டிங் லேட் ஃபார் ஸ்கூல்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ இல்லை நம்ம வீட்லேயோ நமக்கு ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ சொல்லுவாங்க இல்லையா, ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்க, இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்லாம். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்க அப்படிங்கிறத ரிமெம்பர் ஒன் திங், ரிமெம்பர் ஒன் திங்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துலையோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ ஏதாச்சும் ஒரு அமௌண்ட்டை கொடுத்து இதை அக்கௌண்ட்டில் போட்டு விடு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. இந்த பணத்தை என் அக்கௌண்ட்டில் போட்டு விடு அப்படிங்கிறத ப்ளீஸ் கிரெடிட் திஸ் அமௌண்ட் இன்டு மை அக்கௌண்ட், ப்ளீஸ் கிரெடிட் திஸ் அமௌண்ட் இன்டு மை அக்கௌண்ட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற பசங்க ஸ்கூல் கிளம்புறப்பையோ இல்லை ஹோம்ஒர்க் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமோ கேட்போம் இல்லையா, பேக்கில் புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா, நோட்டெல்லாம் எடுத்து கரெக்டாக வச்சிட்டியா அப்படின்லாம். இந்த பேக்கில் புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா அப்படிங்கிறத have you put the books in the bag, have you put the books in the bagனு கேட்கலாம். அப்படி இல்லைனா have you kept the books in the bag, have you kept the books in the bagனு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நமக்கு ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அப்போ வீட்டில் சொல்லுவோம் இல்லையா, எனக்கு திங்கக்கிழமையிலேருந்து எக்ஸாம் ஆரம்பிக்குது, இல்லை எனக்கு புதன்கிழமையிலேருந்து எக்ஸாம் ஆரம்பிக்குது, அந்த மாதிரிலாம். இந்த எனக்கு திங்கக்கிழமையிலேருந்து எக்ஸாம் ஆரம்பிக்குது அப்படிங்கிறத த எக்ஸாம் ஸ்டார்ட் ஃப்ரம் மண்டே ஆன்வர்ட்ஸ், த எக்ஸாம் ஸ்டார்ட் ஃப்ரம் மண்டே ஆன்வர்ட்ஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம ஃப்ரெண்டுக்கோ இல்லை வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ திடீர்னு ஜுரம் அடிக்குது அப்படின்னா அப்போ சொல்லுவோம் இல்லையா, ஏன் உனக்கு லேசாக ஜுரம் அடிக்குது, அவன் ரெஸ்ட் எடுக்கட்டும், இல்லை உனக்கு லேசாக ஜுரம் அடிக்குது, வா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம், அந்த மாதிரிலாம். இந்த அவனுக்கு லேசாக ஜுரம் அடிக்குது அப்படிங்கிறத he has a mild fever, he has a mild feverனு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நமக்கு ஒரு சில நேரத்துலாம் அது என்ன கிழமை அப்படின்னு தெரியும், ஆனால் அதோட என்ன தேதி அப்படின்னு தெரியாது இல்லையா. எக்ஸாம்பிளுக்கு அம்மா திங்கக்கிழமை என்ன தேதி அப்படின்னு கேட்போம், இல்லைன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்ன தேதி, அந்த மாதிரிலாம் கேட்போம் இல்லையா. இந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன தேதி அப்படிங்கிறத வாட் டேட் இஸ் இட் ஆன் சண்டே, வாட் டேட் இஸ் இட் ஆன் சண்டேன்னு கேட்கலாம். அப்படி இல்லைனா வாட் டேட் ஃபால்ஸ் ஆன் சண்டே, வாட் டேட் ஃபால்ஸ் ஆன் சண்டேன்னு கேட்கலாம். லாஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஏதாச்சும் ஒரு கிளாஸ் போகிறாங்க, இல்லை எல்லோரும் சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அப்போ போய்ட்டு நம்ம கேட்போம் இல்லையா, நானும் வரலாமா, நானும் ஜாயின் பண்ணிக்கலாமா அந்த கிளாஸில், அந்த மாதிரிலாம். இந்த நானும் வரலாமா அப்படிங்கிறத மே ஐ ஜாயின் ப்ளீஸ், மே ஐ ஜாயின் ப்ளீஸ்னு கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.